தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 108வது நாள். சென்னையை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நாங்கள் நிகழ்ச்சியை தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். சிங்கப்பெண்ணே எழுந்து வா என்ற அந்த முழக்கத்துடன் இன்றைய நிகழ்ச்சி பெருமைமிகு திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் தொகுதியில் சிறப்பாக இன்று மாலை நடக்க இருக்கின்றது. இது நிறைவு நிகழ்ச்சியாக நாங்கள் இங்கே திட்டமிட்டு வந்திருக்கின்றோம். இன்று மார்ச் 8 உலக மகளிர் தின பெருவிழா. அந்த விழாவோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உலக மகளிர் தினம் வாழ்த்துக்களை உலக மகளிர் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மார்ச் 8 என்றாலே உழைக்கும் மகளிர் தினம் என்று தான் சொல்வார்கள். ஆனால் மகளிர் அனைவருமே உழைப்பாளிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருமே உழைக்காத மகளிர் என்றே யாரும் இருக்க முடியாது. இல்லத்தில் மகளிராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வணிகத்தை நிர்வகிக்கும் ஒரு ஆளுமை மிகுந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோருமே உழைக்கும் மகளிர் தான். அவர்கள் அனைவருக்கும் இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடன் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா நாளுமே மகளிர் தினம்தான். ஆனால் இன்றைக்கி ஏன் சிறப்பு என்றால் மற்றவர்கள் எங்களை பாராட்டும் தினம். அதனால் இன்றைக்கி அந்த மகளிர் தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தினமாக கருதுகின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மகளிர் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தான் இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றோம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தியும் மறுபடியும் மகளிர் இன்று அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனால் பெண்கள் பாதுகாப்பு என்பது முற்றிலுமாக நம்முடைய மாநிலத்தில் இன்று இல்லை. எத்தனை பெண்களை போற்றி பாடுகின்றோமோ அத்தனை சக்தி வழிபாடு இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கின்றதோ, இருந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. 2 வயது குழந்தை முதல் 70 வயது மூதாட்டி வரை இங்கு பாதுகாப்பு இல்லை. 2 விதமான தாக்குதல்கள் பெண்கள் மேல் நடத்தப்படுகிறது. ஒன்று, அவர்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் ஒரு அச்சுறுத்தல், அதாவது பெண்கள் மேல் நடத்தப்படும் தாக்குதல்கள். அதன் அடுத்ததாக நடத்தப்படுவது என்பது பாலியல் வன்கொடுமைகள். அதற்கு வயது வித்தியாசம் என்பதே கிடையாது. இன்றைய தேதியில், இன்றைய நிலைமையில் பெண்கள் மேல் நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகளாக இருந்தாலும் சரி, பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகள், அச்சுறுத்தல்கள், பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிகழ்த்தும் குற்றவாளிகளின் வயதும் குறைந்து கொண்டு வருகிறது. முன்பெல்லாம் ஒரு இளைஞர்களோ இல்லைன்னா பெரியவர்களோ அந்த மாதிரி ஒரு குற்றங்களை செய்ய துணிந்தார்கள். இன்று சிறுவர்கள் செய்ய துணிந்திருக்கிறார்கள். 10 வயது, 12 வயது, 13 வயது சிறுவர்கள் கூட பெண் குழந்தைகளை துன்புறுத்தக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் மது, போதா, கஞ்சா போன்ற போதை பழக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது. பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, எங்கு பார்த்தாலும் போதை பழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது. அதற்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் கடைகளில் கூட, சில்லறை கடைகளில் கூட, பள்ளிக்கூடத்தின் அருகில் கூட இந்த போதை மாத்திரைகள் விற்கக்கூடிய அவலத்தை நாம் பார்க்கின்றோம். இதனால் சிறுவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இளைஞர்களும் வேலை திண்டாட்டத்தினால் எந்த வேலையும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையும் கிடைக்காததினால் போதை பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையாகி இன்று அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் பெண்கள் பாதுகாப்புக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளோ தடைகளை மீறி நாங்கள் எல்லாம் படிப்பதற்கும் வேலைக்கும் வெளியில் வந்தோம். இன்றைக்கு இந்த போதை பழக்கத்தினாலும் மது பழக்கத்தினாலும் கஞ்சா பழக்கத்தினாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே பெண்களை பத்திரமாக பூட்டி வைக்கும் அந்த கொடுமையான காலகட்டத்திற்கு சென்று விடுவோமோ என்ற பயம்தான் இன்றைக்கு இருக்கின்றது. அதனால் பயம் இல்லாமல் பெண்கள் என்றைக்கு தனியாக நடமாட முடியும் என்று சொல்கிறோமோ அன்றைக்கு தான் உண்மையான மகளிர் தினம். அந்த தினம் வரும் வரைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து போராடுவோம். அதற்காக தான் என்றைக்கும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய நோக்கமும் இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய அனைத்து மகளிர் சகோதரிகள் சார்பாகவும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது மிகப்பெரிய வரவேற்கப்பட வேண்டிய மாற்றம்தான். ஏன்னா ஆரம்பாக்கத்தில் கூட ஒரு சின்ன 9 வயது பெண் குழந்தைக்கு விரைவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த குழந்தைக்கு ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அதே போல் கோவை பாலியல் வன்கொடுமைக்கும் இது மிக விரைவாக தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்றால் நீதிமன்றங்கள் நிறைய தேவைப்படுகிறது. நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7000 பெண்கள் மேல் நடத்தக்கூடிய வன்முறைக்கு வழக்குகள் பதிவாயிருக்கிறது. இப்போ அதே போல் இன்னும் 7000 வழக்குகள் பெண் குழந்தைகள் மேல் ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் வழக்கு, போக்சோ வழக்குன்னு சொல்லுவாங்க, இருக்கிறது. கிட்டத்தட்ட 15000 வழக்குகள் இருக்கிறது. அதை விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றங்கள் வேண்டும். அது கிட்டத்தட்ட 54 நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கிறது, ஆனால் சிறப்பு நீதிமன்றங்கள் இந்த பெண்கள் மேல் நடத்தப்படும் கொடுமைகளையும் வன்கொடுமைகளையும் விசாரிப்பதற்கென்றே வேண்டும். ஆனால் நம் தமிழ்நாட்டில் இப்போ இருப்பது 20 நீதிமன்றங்கள் தான். பாதி வழக்குகளை எடுக்கவே முடியல, பாதி வழக்குகளை எடுத்து விசாரிக்கிறதுக்கு முடியல. ஏன்னா நீதிமன்றங்கள் இல்லை, அதில் நீதி அரசர்கள் வேண்டும், நீதி அரசர்கள் அம்மாக்கள் இருப்பாங்க, அவங்க தான் வழக்கு விசாரிப்பாங்க. காவல்துறைக்கு நிறைய சப்போர்ட் வேணும். ஒரு 6 மாதம் இந்த தொடர்ந்து ஒரு வழக்கை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பே கிடையாது. அதனால தான் இந்த வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. அதில் எல்லாமே அடங்கி அதில் நிறைய வழக்குகள் விசாரிக்க முடியாமல் அப்படி